ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், பிவிசி கபோர்டும் இருக்கும், ப்ளைவுட் கபோர்டும் இருக்கும். இல்லை டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா, மஸ்கிட்டோ விண்டோஸ் இருக்குல்ல, அது மஸ்கிட்டோ விண்டோஸில் வந்து அலுமினிய ஃப்ரேம் மிஸ்ஸஸ் பிவிசி ஃப்ரேம்ஸ் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ அலுமினிய ஃப்ரேம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அலுமினியத்தில் வந்து 19 உள்ள ஃப்ரேம் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் அதை வீட்டில் ரெடி பண்ண முடியாது, ப்ரொஃபஷ்னலாக கார்பன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வீட்டோட உடன் ஃப்ரேமை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அலுமினிய ஃப்ரேமில் ஃப்ரேம் பண்ணிவிட்டு வலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்க்ளூட் அந்த நெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரும். பிகாஸ் அது வந்து நீங்கள் ஒரு குருவியோ ஒரு புறாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஸ்னேக்கோ உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எஸ்எஸ் ஃப்ரேமில் உங்களுக்கு விண்டோ ரெடி பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஜன்னலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதாவது டஸ்ட்டு படிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் அதை எடுத்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்களே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து வெரி ஈஸி. இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து பிவிசியில் வந்து இன்ஜஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் அதை வந்து அழுத்துனீங்கனாலோ இல்லை ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலோ அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து திரும்ப ரிப்பேர் பண்ணி இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் கார்பெண்டர் கூப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் லேபர் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அலுமினியம் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுல மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பிவிசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிவிசியில் வந்து நெட்டு மாதிரி இருக்கும். இந்த பிவிசி நெட்டை வந்து எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு பிவிசி ஸ்டோர் எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். நீங்கள் உங்களோட விண்டோ இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு உடன் விண்டோ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள் வீட்டில். ஸோ இப்போ நீங்கள் அந்த விண்டோட அளவில் வந்து நீங்கள் என்ன ஹைட் அண்ட் பிரெத்தை மட்டும் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கொண்டு போய் அந்த சைஸ் அளவு கொண்டு போய் நீங்கள் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா அந்த சைஸுக்கு உங்களுக்கு வந்து விண்டோ அந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்க்ரோ வாங்கணும். ஸ்டிச் பண்ணுவாங்கள்ல, இப்போ நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க, உட்டன் விண்டோவோட அளவை மெஷர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அளவு கொண்டு போய் ஸ்டோரில் கொடுத்து இல்லை ஸ்டாப்பில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெல்க்ரோ வந்து போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை கொண்டு போய்